வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புகிறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கர்மா எப்படி இந்த வாழ்க்கையில், இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமான சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலைகளாகவும் அல்லது சாதகமற்ற வயசுக்கேற்ற சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி ஒளி தத்துவம் பிரகாரம் நம்மளுடைய கோச்சார சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, அதே மாதிரி மாத கிரகத்தின் பயிற்சிகள் எல்லாம் உங்கள் ராசியின் அடிப்படையில் எப்படி வருதுங்கிறது நம்ம இந்த சீரீஸில் துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் மே 2025 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மே 2025 இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை அடைந்து நீங்கள் அது மூலமாக நல்ல ஒரு கிளாரிட்டி, நல்ல ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ், என்ன எப்படி வரப்போகுது விஷயங்கள், எப்படி நீங்கள் அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பாருங்கள், கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா மே 2025 எப்படி வரும் பொழுது முதலே பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடத்து சனி முடிந்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த ராசியை பார்க்கக்கூடிய கண்டக சனியில் தான் நம்ம மே மாதமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது கன்னி ராசிக்கு. சரி, சனி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார் சார். ஓகே, ராகு 7 இருந்த ராகு 6க்கு வந்துட்டார். குரு 9ஆம் இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் மாற்றங்கள், அதாவது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை கொஞ்சம் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லாமல், சில முடிவு எடுக்க முடியாமல், உறவுகளில் ஒரு தெளிவில்லாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது ராசியிலேருந்து விலகிறதுனால ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது டெசிஷன் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு ப்ராப்ளத்தை போட்டுட்டு அது என்ன பண்ணுறது, மென்று முழுங்குறதா அல்லது துப்புறதான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பாக மே 19ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த ராகு கேது ராசியிலிருந்து விலகுது. அதாவது கேது ராசியிலிருந்தும் ராகு 7ஆம் இடத்துலேருந்தும் விலகுவதனால் நல்ல ஒரு கிளாரிட்டி, என்ன பண்ண போகிறோம், இதுதான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, இதுதான் நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச், மென்டல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சனி ராசியை பார்ப்பதனால் அடுத்து வேணுங்கிற முனைப்பு, என்ன செய்யணும், உழைப்பு, அதிகமான ஃபோக்கஸ், அலைச்சல், கடினமான ஒரு முயற்சி, அதெல்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டிய காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேத்துல ஒரு கால், நிலத்துல ஒரு கால் வச்சு நம்ம பயணம் பெற்று ஒரு மாதிரி போயிட்டு இருந்த அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் திடமான ஒரு கிளாரிட்டியான, எந்த டைரக்ஷன் நம்ம அடுத்தது போக போகிறோம், எதை விட போகிறோம், எதை பர்சியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மே மாதம் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செகண்ட் ஆஃப் மே கண்டிப்பாக கிடைக்குதுங்க. அந்த விஷயத்தில் கன்னிராசிக்காரர்களாக ரொம்ப சந்தோஷப்படணும். மாணவர்களுக்கும் ஒரு கிளாரிட்டி, என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம், என்ன குரூப் எடுக்கலாம், எது மாதிரி வேலைக்கு போகலாம், வெளிநாடு போகலாமா, உள்நாட்டிலே இருக்கலாமா, உயர் படிப்பு படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, எல்லா விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் குரு 10ஆம் இடத்துக்கு 2ஆம் வரும்பொழுது கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ, கல்யாணம் ஆகாமல் இருக்கணும், கொஞ்சம் கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்கள். ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்தோட வேலையை செய்வார். சனி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், திருமண ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். ஸோ திருமணத்தில் அதிகமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள், நிறையா வரன் பார்க்கக்கூடிய அமைப்புகள், அந்த திருமண வயதினர் ஆக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸு, வீட்டில் கொஞ்சம் பார்க்க அமைக்கிறது, வேலை தொழில் இருக்கிறவங்க பங்குதாரர்கள் மூலமாக கொஞ்சம் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது, புதுசாக ஒரு அசோசியேஷன் கிடைக்கிறது, புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இதுவரை நம்ம பழகாத ஒருத்தரை ஒரு 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 பர்டிகுலர் அசோசியேட்டாக எடுத்துக்கிறது, அவங்க மூலமாக நம்ம ஒரு வர்த்தகம் செய்கிறது, இது மாதிரிலாம் கொஞ்சம் புது ஆக்டிவிட்டீஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ராகு 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவதனால
நல்லாவே கொஞ்சம் அந்நியர் மூலமாக அவுட்டர் சர்க்கிளுக்குள்ளே போகக்கூடிய விஷயங்கள், கடன் கொஞ்சம் பெற்று அது மூலமாக கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறது, கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்து, டிவிஷன் அடுத்த டிவிஷனுக்கு போகிறது, கொஞ்சம் ஒரு 4 விஷயத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5-6 விஷயம் சேர்த்து பண்ணுறது, அது மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு வந்து 10க்கு வந்துட்டாருன்னு நம்ம வந்து சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா குரு 10ல் இருந்தால் அதை செய்வார் இதை செய்வார் நெகட்டிவாக சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. குரு 9ல் இருந்தால் ராசியை பார்த்து புத்துணர்ச்சி கொடுக்குறாரு. குரு 10க்கு வந்தால் 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்தை பார்த்து கேஷ் ஃப்ளோ வருமானத்தை கொடுப்பார். ஸோ அதனால் இது ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான். ஸோ மாத கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கன்னி ராசியோட அதிபதி யாரு? புதன். புதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து மாதத்தின் முதல் 7 நாட்கள் ராசியவே பார்க்கறது அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷத்துக்கு 8ஆம் இடம் போனாலும் மேஷத்தில் இருக்கிறார். 23ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வரார். ஸோ 23ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு வரக்கூடிய புதன் நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் வந்து ரிஷபத்தோட அதிபதியாக இருந்து புதனோட நட்பு வீடாக இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ ராசி அதிபதியே வந்து ஒரு நல்ல சஞ்சாரத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. கொஞ்சம் நடுவால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக புதனை பார்ப்பதனால மாதத்தின் நடுப்பகுதி வந்து கொஞ்சம் யோசிச்சு சிலதெல்லாம் வந்து செயல்பட வேண்டிய விஷயங்கள் உண்டு. அதுக்கப்புறம் அப்படியே மாதம் முடிகிறப்ப நல்ல கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து மாதத்தின் நடுப்பகுதியில் 8ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் ட்ராவலிங்கு, கொஞ்சம் சில விஷயங்கள்ல எதிர்பார்க்குற விஷயங்கள் வெயிட்டிங்கில் போகிற மாதிரி, கொஞ்சம் திடீர் சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஆகாமல் கொஞ்சம் மாறி வரக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க. கொஞ்சம் ட்ராவலிங்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீடித்திருந்து மாதத்தின் இறுதி நாளில் தான் மாறுறார். ஸோ அந்த சுக்கிரன் ராகு சனியோட சம்மந்தப்படுறதுனால நீங்கள் என்னென்னா கொஞ்சம் எதிர்பாலினத்தினோட பழகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகணும். ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவலாக போகக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் காதல் வயப்படுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. காதல் பண்ணிகிட்டு இருந்த கடந்த 1.5 வருஷம் 2 வருஷமாக பண்ணவங்களுக்கு ஒரு ஜாதக அந்த அந்த வீட்டில் சொல்லி அது மேட்சிங் ஆகி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. ஏன்னா குரு வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறதும் 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி இருக்கிறதும் 6ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுவதும் எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு. ஸோ நல்லாவே பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் மாதத்திலேயே கன்னி ராசியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ராசி அதிபதியை பார்க்கறதுனால நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி. ஆனால் முதல் ஒரு 3-4 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி ராகுவோட சேர்றப்போ சம்டைம்ஸ் ஒரு ஃபியரு, ஒரு நாள் நல்லா கிளாரிட்டியோடு இருக்கிறது, ஒரு நாள் கொஞ்சம் பயந்து இருக்கிறது, கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்குதுங்கிற மாதிரி இருக்கும். பட் மாதத்தின் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்புகள். நான் முதலே சொன்ன மாதிரி ராகு கேதுகள் விலகிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். ஸோ நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. 1.5 வருஷமாக ராகு கேதுவால் பாதிக்கப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம். நான் சொன்ன இந்த கோச்சார் அமைப்பையும் பொருத்தி பார்க்கும் பொழுது நான் சொன்ன இந்த சாதகமான பலன்கள் எப்படி இன்னுமே தூக்கலாக இருக்க போதா, தசாபுக்திகள் ஒன்றும் நல்லா இருக்கா, தசாபுக்திகள் கொஞ்சம் சுமாராக இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் கம்மியாக வருதா, எது மாதிரி விஷயங்கள் வந்து கோச்சாரத்துக்கு சப்போர்ட் வருது, ஷார்ட் டேர்ம் என்ன லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி லைஃப் டைரக்ஷனில் நம்ம வாழ்க்கை போகுது, இது எல்லாமே நம்ம துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த முறையில் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இது ஒரு பொதுவான பலன்கள் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.